ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, பிப்ரவரி மாதம் ராசி பலன் பார்ப்போம். இது ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது. சூப்பர். நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல், ராமலிங்க அடிகளார் நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல், சூப்பரான நாள். மாதம் நடுவில் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? என் லைஃப்பில் நிறைய சேஞ்சான விஷயங்கள் அந்த டைமில். ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாராக இருக்கணும், எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி லக்னம். நான் ரெண்டுத்துக்குமே தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? லக்னத்துக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நல்லா மேட்ச் ஆகும். உங்கள் ஜாதக கட்டத்தில் எதில் லா போட்டிருக்குன்னு பாருங்கள். அதுதான் உங்கள் லக்னம். ஓகேவா? துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். ஓகே. முக்கியமாக எதுனா பண விஷயம். நல்ல பணம் வரும் கையில். அந்த பணத்தை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வளரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரும். நீங்கள் குடும்பத்தோடு வெளியூர் வெளிநாடு ஃப்ளைட்டில் போயிட்டு வர மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கும். சில பேர் ஐயா நான் ஃப்ளைட்டு பார்க்கலாம் போனதே இல்லைங்க, ஏன்னா பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது ட்ராவலிங், குடும்பத்தோடு நீங்கள் ட்ராவலிங் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஐயா டைம் இல்லைங்க, ஏன்னா டைமை க்ரியேட் பண்ணி போயிட்டு வாங்க, ஒரு மாறுதல் வரும். சில பேருக்கு தானாக நடக்குங்க. சில பேருக்கு கொஞ்சம் புஷ் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து மாறும். கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும். அதுதான் விஷயம். சரிங்களா? போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுவும் நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள்லாம் நிறைய வெற்றி அடையும். ஏன்னா இதில் சிஏ படித்தவங்க, அக்கௌண்டன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நீதித்துறையில் இருப்பீங்க, பேங்கிங் செக்டரில் இருப்பீங்க. இவங்களாம் எப்படின்னா ஏதாவது ஒன்று தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்க மாதிரி இருக்கும், லைசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சாஃப்ட்வேரில் படித்தாலும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவங்களாம் இந்த எடுக்கிற முயற்சிகள் நல்லா வின் பண்ணுவீங்க. ஏன்னா எக்ஸாம்ன்றது அதான் அப்போ தான் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம். இன்றைக்கி வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்க முடியும். நானும் எக்ஸாம் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த விஷயமா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வின் ஆகும். நீங்கள் ஜாப்லேயே ப்ரொமோஷனுக்குலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் சரியான வாய்ப்பு இருக்குது. தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஒன்று என்னென்னா, இப்போ துலாம் ராசிக்கெலாம் எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் வீடு. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பிடிக்கும். ஓகே, பணம் வருமா, அதில் போட்டால் பணம் வருமானதை பார்க்கணும். அப்போது எந்த விஷயத்தில் போட்டால் பணம் வரும்? ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, நகை இருக்குது, லேண்டு இருக்குது, இல்லை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு எதில் போட்டால் பணம் வரும்ன்றதை ஒரு தடவை உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு முடிவு எடுத்தாங்கன்னா அது ஒரு வைஸ் டிசிஷனாக இருக்கும். நீங்கள் மேலே மேலே முன்னேறத்துக்கு ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்கும். அடுத்து திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி லவ்வே நல்லா செட் ஆகும். இதில் இருக்கவங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. நான் அதை சொல்லலை, இது அதாவது கலர், முகம், கலை இதெல்லாம் தாண்டி துலாம் முகம் பார்த்தீங்கன்னா வசீகரமாக இருக்கும். ஒரு அட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நிறைய பேர் மீடியா துறையிலே இதில் இருப்பாங்க. துலாம் லக்னம், ராசி லக்னம் 2 பேருமே நல்ல ஒரு வசீகரம் இருக்கும். சரிங்களா? உங்கள் ராசியாக தான் முகமே வசீகரமாக இருக்கும். உங்கள் லக்னம் வந்தால் நீங்கள் பேசுகிற விதம், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நீங்கள் நடந்துக்கிற விதம் அது ரொம்ப வசீகரமாக இருக்கும். ஸோ லவ் நல்லபடியாக செட் ஆகும். அந்த லவ்வை நீங்கள் கல்யாணமாக மாற்றணுன்னாலும் ரொம்ப நல்லா இருக்க டைம். திருமணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணனாலும் ரொம்ப நல்லா இருக்க டைம். இதுக்கெல்லாம் முக்கியமாக எது தேவை? கையில் டப்பு தேவை. ஸோ இதுக்கு பணம் தேவைப்படுதோ, இல்லை ஏதோ ஒரு விதமான உதவிகள். இப்போ லவ் பண்ணுறேன், நான் பொண்ணு வீட்டிலே மாப்பிள்ளை வீட்டிலே பேசணும், கூட ஒரு சப்போர்ட்டுக்கு வரனாலும் அந்த உதவிகள் தேவைப்படுதோ, ஏதோ ஒரு உதவி கண்டிப்பாக வரும். குருமார்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னா, பிஸ்னஸ் நல்லபடியாக வருங்க. பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் கையில் காசை வாங்கிறதுல ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாய்க்கு உங்களுக்கு ஒரு 2 டன்னுக்கு காய்கறி கேட்குறாங்க. சூப்பர், பிஸ்னஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அது காசை ஃபஸ்ட்டு கையில் வரணும்.
ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணி ஒரு கிரெடிட்ன்றதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது ஒரு இது பின்னாடி நிறைய லாஜிக் இருக்குது. நான் ஒரு சூட்சமமாக சொல்கிறேன். அது ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்கள் பிஸ்னஸாகவும் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ் நல்லபடியாக உயரும். தூக்கத்தில் எதனா டிஸ்டர்பன்ஸ்னால் இப்போ நான் கடவுள் வழிபாடுகள் சொன்னேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஒன்று வந்து லக்ஷ்மி தாயார். லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். சிவபெருமான் அம்பாளை வந்து ஒன்றா சேர்த்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் வழிபடலாம். நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து தூபம் போட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்லேயும் தூபம் போட்டு வழிபடலாம். சாம்பிராணி போட்டு வழிபடலாம். இல்லை கோவிலில் தூபம் போட்டது நீங்கள் வாங்கி தரலாம். இப்போ சிவராத்திரிக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் பூஜை நடந்துட்டு இருக்கும். நம்ம தூபம் வாங்கித்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாலால் செஞ்ச ஸ்வீட் பொருட்கள் பாயாசமாவோ இல்லை பால்கோவாவோ வாங்கி தரேன். லவ், கல்யாணம், குழந்தை பாக்கியம், வேலையில் ப்ரமோஷன் இதெல்லாம் அமையறதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி நம்ம வந்து ஒன்றும் சில அரோமா தெரப்பீஸ், சீடு தெரப்பி, அதாவது நான் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன். நவகிரகமும் நவதானியமும் சொல்லிட்டு நவகிரகங்களுடைய சக்தியும் நவதானியத்தில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுக்கிரன்னா வெள்ளை மொச்சை, அதில் வந்து சுக்கிரன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெள்ளை மொச்சை கையில் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா பவர் நல்லா ஏறும். இப்போ உங்கள் ஜாதக கட்டை பார்த்து ஒன்று கூட என்னென்ன தானியங்கள் வச்சுக்கிட்டா நல்லதுன்றதை இன்னும் பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து பவர் ஏற்றுறது. ஆண்டவனுக்கே இப்படி தான். நீங்கள் இப்போ கோவிலில் ஆவாகனம் பண்ணுறோம் சரிங்களா? இப்போ ஏன் நம்ம பெருமாளுக்கு துளசி வைக்கிறோம், சிவனுக்கு வைக்க மாட்டோம்? சிவனுக்கு ஏன் வில்வம் வைக்கிறோம், ஏன் பெருமாளுக்கு வில்வம் வைக்க மாட்டோம்? சொல்லுவோம் சிவனுக்கு வில்வம் பிடிக்கும், கிருஷ்ணருக்கு துளசி தான் பிடிக்கும். ஏன் அப்போ கிருஷ்ணருக்கு வேறு எதுவுமே பிடிக்காதா? எல்லாமே உயிர் தான். எல்லாத்தையுமே சமமாக பார்க்குறது தானே கடவுள். அப்போ ஏன் இதுக்கு இது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும்னு ஏன் பிரிக்கிறோம்? இதெல்லாம் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கிரகம். அந்த கிரகம் அந்த சாமியோட தன்மைக்கு அது செட் ஆகும். அந்த மாதிரி உங்கள் பேர் நம்மளும் சாமி தாங்க. நமக்குள்ளே தாங்க சாமி எல்லாமே இருக்குது. கிருஷ்ணர், சிவனை எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம டிஎன்ஏ என்னன்னு பார்க்கணும். எனக்கு எந்த சாமி ஒர்க் ஆகும், எனக்கு எந்த தானியங்கள் ஒர்க் ஆகுன்றதை நான் பார்க்கணும். இப்போ ஜென்ரிக்காக சொல்லணும்னா நீங்கள் வந்து துலாம் லக்னமும் ராசி வந்து மொச்சை நல்ல வேலை செய்யும். அதை வந்து கொஞ்சம் பேப்பரில் எடுத்து எப்போயும் பேக்கெட்டில் வச்சுக்கணும். அதுமாதிரி உங்கள் பேர் ராசி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நவதானியங்கள் சொல்லுவோம், அதை வச்சுக்கோங்க. ஒன்று சாமியை வழிபடுறோம். கோவிலில் நீங்கள் சாமியை எப்படி வழிபடுறீங்கன்னா அந்த மாதிரி உள்ளே இருக்கிற சாமியை வழிபடணும். அந்த சாமிக்கு எப்படி படையல் போடுறாங்களோ அதேமாதிரி நம்ம உள்ளே இருக்கிற சாமிக்கும் படையல் போடணும். போட இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாக அமையும். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எதெல்லாம் நல்லது நடக்கும், அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும், படிப்பு, வேலை, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும், எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும், மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும், யார் யார் அதில் கவனமாக இருக்கணும், மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்கறது, மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் நல்லா இருக்குது, கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது, எந்தெந்த உங்களோட வயசில் பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது, யார் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் தொழில் எப்படி முன்னேறும், யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது, ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது, நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம். இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி. லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், எந்த வீட்டில் போட்டிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம் சரி. அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம இது நடக்கலை, அது பொய், இது உருட்டு என்னென்னமோ போடுறோம். பொய் இருந்தால் இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும், இதெல்லாம் ஒர்க் ஆகும். பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்கள். இன்னொன்று ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார், எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா வேறு கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். உங்கள் ராசி லக்னம் உங்கள் நட்சத்திரம் எதோட மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும். அதை வச்சுன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா? ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம். பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க. 2 மேஜராக 2 ஈவெண்ட் இருக்குது. தைப்பூசம் இருக்குது,
சிவராத்திரி இருக்குது, நல்ல விரதம் இருங்க, நல்ல இது பண்ணுங்கள். இந்த 2ம் ஒழுங்காக பண்ணிங்கன்னா February 14 வேலண்டைன்ஸ் டே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா அதுதானே நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, சுக்கிரன் ஆக்டிவேஷன் பண்ணணும், கல்யாணம் தடங்கலாகுது, இந்த கிரக கோளாறு, செவ்வாய் தோசை, இதெல்லாம் ஓகேங்க. நம்மளுக்கு கிரகத்தோட எப்படி அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு சமரசப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ ஞானிகள் இருக்காங்க, ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா? நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார், சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது. அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க? ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை. இப்போ நம்ம அந்தளவுக்கு தவத்தில் போக வேண்டியதில்லை, ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும். ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தானியங்கள், நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல, இந்த கலர் அஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச். அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் சொல்லித்தரோம், நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரோம். வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரோம். அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இதை ட்ரை பண்ண எது எதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண நிறைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும். எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.